இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் மாதம் என்றாலே மகளிருக்கு கொண்டாட்டமான மாதம் அல்லவா? மகளிருக்கான சிறப்பு பதிவுகள் நுவலி விளையாடியில் ஆண்டுதோறும் நிறைய நம்ம போடுவோம். அதில் ஒரு பதிவாக வந்திருக்கிறது தான் என்ற மகளிர் தின சிறப்பு கொண்டாட்ட பட்டிமன்றம். சிறப்பு பட்டிமன்றத்திலேயே இது மிகவும் சிறப்பாக ஒரு குறு பட்டிமன்றமாக, மினி பட்டிமன்றமாக நம்ம எடுத்து வந்திருக்கின்றோம். நேயர்களின் நேரத்தை கருதி நம்ம சின்ன பட்டிமன்றம் உங்களுக்காக அப்படியே காம்பேக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த பட்டிமன்றத்தில் நம்ம பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு பெரிய பட்டிமன்றத்தில் கூட பேசி அடக்கிட முடியாது, அப்படிப்பட்ட தலைப்பு. அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் முன்னேற்றம் கண்டது 90s பெண்களா இல்லை 2K பெண்களா அப்படிங்கிறது தான். 90களில் வாழ்ந்த பெண்கள் செய்தது மகளிர் முன்னேற்றமா இல்லை 2Kல வாழும் பெண்கள் செய்வது மகளிர் முன்னேற்றமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. 90களின் பெண்கள் செய்ததே முன்னேற்றம் அப்படின்னு சொல்வதற்காக லாவண்யா பாலாஜி சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க சிறந்த கவிஞர் மற்றும் சிறந்த தீர்க்கமான சிந்தனையாளர். அதே சமயத்தில் 2K பெண்கள் செய்ததுதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்வதற்கு சின்ன சேலத்திலேருந்து இந்துஜா வந்திருக்கிறாங்க. இவங்க மியூசிக் படிச்சிருக்கிறாங்க, வயலின் நல்லா வாசிப்பாங்க, நல்லா பாடல் பாடுவாங்க. இப்போ பட்டிமன்றமும் பேச வந்திருக்காங்க. 2 பேரும் நுவலி விளையாடி நேயர்களுக்கு புதுமுகங்கள். இவர்கள் இருவரையும் பட்டிமன்ற உலகத்திற்கு அறிமுகம் செய்வதில் நுவலி விளையாடி பெருமிதம் கொள்கின்றது. இப்போ நாம் தலைப்புக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் முன்னேற்றம் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குறுகிய வரலாறு இல்லை, அது ஒரு நீண்ட நெடுங்கால வரலாறு. ஏறத்தாழ 1800களில் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீண்ட நெடிய வரலாறு உடையது. நிறைய பேர், எண்ணற்ற பேருடைய தியாகங்களும் அவர்களுடைய உழைப்பும் அடங்கியது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நம்மளால் கொஞ்ச நிமிஷத்தில் பேச முடியாது. இது சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு. ஆனால் இந்த பட்டிமன்றத்தை பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்புக்கு நாங்கள் இப்போ பேசுறது ஒரு சோறு பதம்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு சோறுலையும் கொஞ்சோண்டு, அந்த ஒரு சோறையும் கொஞ்சோண்டு உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு ருசி காட்டியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ தகவல்கள், அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் இந்த தலைப்பை நாம் தொட்டு பேச வேண்டும் அப்படிங்கிற ஆவலின் காரணமாக நாம் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கின்றோம். முதலில் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதற்கு சென்னையிலிருந்து லாவண்யா பாலாஜி வராங்க. 90களின் பெண்கள் செய்ததே முன்னேற்றம், அவர்கள் தான் முன்னேற்றத்துக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்வதற்காக வந்திருக்காங்க. வாங்க லாவண்யா பாலாஜி, வாங்க. உலகமே கொண்டாடும் மகளிர் தின நன்னாளில் அற்புதமான பட்டிமன்றத்திற்கு தலைமை வைக்கும் நடுவர் அவர்களுக்கும், தலைப்பெண் பாங்கிருந்து பேச இடம் சார்ந்திருக்கும் சகோதரிக்கும், உலகெங்கும் நிறைந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும், நுவலி விளையாடி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். பன்முக ஆற்றலுடன் இயங்கிடும் அஷ்டாவதானியும் அவளே, திறனோடு திமிரில் எழுந்து தரணியாலும் தாரகியும் அவளே, அன்பெனும் ஆயுதம் கொண்டு அடக்கியாலும் சர்வாதிகாரியும் அவளே, இகமலை உயிர்ப்புடன் இயக்கிடும் உயிர் நாடியும் அவளே, படைத்தவனே பெருமிதம் கொண்டிடும் பிரபஞ்சத்தின் அதிசயமும் அவளே, மாசிலா மாணிக்கமும் அவளே, மன்னகத்து பொக்கிஷமும் அவளே, இல்லத்தின் இறைவியும் அவளே, அகிலத்தின் அற்புதமும் அவளே. சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக்கும் சகலகலா வள்ளிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களோடு என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, நாம இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னங்க? மகளிர் முன்னேற்றம் என்றால் என்ன? அது 90களில் பெண்கள் செய்ததா இல்ல 2K பெண்கள் செய்ததா? நடுவர் அவர்களே, முன்னேற்றம்னா கஷ்டப்பட்டு போராடி எடுக்கணும். அது யாருங்க செஞ்சாங்க? 2K கிட்ஸா செஞ்சாங்க? நாங்க 90s கிட்ஸ் கஷ்டப்பட்டு போராடி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டம் பண்ணி 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 வீட்டளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி அவ்வளோ போராடணும் எங்க சுதந்திரத்துக்காக, எங்க முன்னேற்றத்துக்காக. அப்படி எடுத்தது தாங்க இந்த மகளிர் முன்னேற்றம். அப்ப முன்னேற்றம் யாருனால வந்துச்சு? 90s கிட்னால தான் வந்துச்சு. அந்த காலத்துல வீட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசல்ல திண்ணையில அப்படி வராண்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு வெட்டி நியாயம் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை போய் உட்காந்துடக்கூடாது. அங்க என்ன நிக்கிற பொம்பளை பிள்ளை, என்ன ரொம்ப சிரிச்சு பேசிட்டே இருக்க, வாசல்ல நின்று என்ன பெறாக்கு, வெட்டி பேச்சு எதுக்கு, நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாழ போற பிள்ளைக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்து படிப்பெல்லாம், நல்லா வக்கனே சமைக்க சொல்லி கொடுக்கலாம்ல, புள்ள வயசு ஏறிட்டே போகுது, சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம என்னத்துக்கு வெளியூருக்குலாம் அனுப்பி படிக்க வைக்கிற, இப்படி பல ஏச்சு பேச்சும் அவங்க வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இத்தனை ஏச்சு பேச்சை கடந்து பெண்கள் கல்விக்காக போராடினாங்க.
அப்போ வந்து போராட்டம்ன்றது யாரால வந்துச்சு நடுவர் அவர்களே? 90s கிட்ஸா 2K கிட்ஸா? இன்னும் கிராமத்தில் சொல்லப்போனால் நிறைய பேர் வீட்டில் அவங்க வந்து பேரண்ட்ஸே வந்து அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. வெளியூர் போய் பஸ் ட்ராவல் பண்ணி படிக்கிற மாதிரியோ இல்லை ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரியோ இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்போ மேற்கல்வின்றதே அவங்களுக்கு வந்து எட்டாக்கனியாக தான் இருந்துச்சு. சொல்லுங்க நடுவர்களே, இவ்வளோ தடைகளை தாண்டி அவங்க கல்விக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க. அப்போ வந்து 2K கிட்ஸ் கிட்ட முன்னேற்றம் கிடைச்சிச்சிங்களா, 90s கிட்ஸ் கிட்ட முன்னேற்றம் கிடைச்சிச்சிங்களா? இப்படிதான் அவங்களோட அடிப்படை வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக பெண்கள் வந்து ரொம்ப போராடினாங்க. நடுவர் அவர்களே, வீட்டளவுல ஒரு பொண்ணு வெளியே வந்து முன்னேறதுக்கே இவ்வளோ போராட்டம் அவங்க வாழ்க்கையில சந்திச்சு தான் வெளியே வந்தாங்க. அப்போ உலக அளவில் அவங்க எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு வெளியே வந்திருப்பாங்க. அந்த காலத்துல ஐரோப்பா அமெரிக்கால பெண்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ரொம்ப போராடினாங்க. எப்படின்னா அதிகப்படியான நேரம் வேலை செய்வாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம். ஓட்டுரிமை அப்படின்றதே அவங்களுக்கு கிடையாது. அதுக்காக வேண்டிதான் முதல்ல பெண்கள் வந்து வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வந்து போராடி அவங்களோட வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தினாங்க. அதை கொண்டாடுற விதமாக தான் ஐநா சபை வந்து உலக மகளிர் தினத்தை மார்ச் 8ஆம் தேதியை அறிவிச்சாங்க. அப்ப பெண்கள் போராட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டது அதிகாரப்பூர்வமா வந்து ஐநா சபையை அறிவிச்சிருக்கு பாருங்க. இது எப்ப நடந்துச்சு? 20ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சு. அப்ப 20ஆம் நூற்றாண்டுன்றது யாருங்க நடுவர்களே? 90s கிட்ஸ் தானங்க. அப்ப ஒன்னொன்னும் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னெடுத்து போராடி அவங்க முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க இல்லைங்களா? அப்பெல்லாம் நாங்க வீட்டை விட்டு வெளில போகணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா, அத்தை மாமா, அம்மா அப்பா, இன்னும் அண்ணன் அக்கா யார் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு வெளில போகணுங்க. கல்யாணம் ஆகி போகணுமா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகணுமா, அது கூட கிடையாதுங்க. மாமியார் மாமனார் கிட்ட சொல்லணும், நாத்தனார் இருந்தால் சொல்லணும், வீட்டில் இருக்கிற அந்த மாமியாரோட மாமியார் இருந்தால் சொல்லணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கினாதாங்க எங்களால் வாசலை விட்டு வெளியே போக முடியும். இப்படி தாங்க எங்களோட வாழ்க்கை வந்து போராட்டம் போராட்டம் போராட்டம். 2K கிட்ஸ் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களா என்ன? வீட்டை விட்டு ஒரு வெளில போறீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பீங்க, எங்களை மாதிரி பர்மிஷன்லாம் கேட்க மாட்டீங்க. அப்ப தெரியுதுங்களா, முன்னேற்றத்துக்கு வந்து பாதை வகுத்து கொடுத்ததே நாங்க தான். நாங்க போராடின மாதிரி போராடி போராடி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாருமே கிடையாதுங்க. எங்க போராட்டம் தான் அவங்களோட முன்னேற்றத்துக்கான பாதை. நடுவர் அவர்களே, 90s கிட்ஸ் முன்னேற்றன்றது நாங்க வந்து வயலை உழுது விதைய போட்டு நாத்தை எடுத்து வேற இடத்துல நட்டு வச்சு பயிரை வளர்க்குற மாதிரி வளர்த்து வச்சுட்டோங்க. அதை வந்து 2K கிட்ஸ் ரொம்ப ஈஸியா வெள்ளாம பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கை இவ்வளவுதாங்க. நாங்க கஷ்டப்பட்டு விதைச்சதை அவங்க வெள்ளாம பண்ணி அவங்க வந்து ரொம்ப சஸ்டெயின்டு பீப்புளா வந்து காட்டிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ் கேட்டா என்ன செய்றீங்கம்மா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐ எம் டூயிங் மை ஸ்டார்ட் அப் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. இந்த பெருமையெல்லாம் எங்க இருந்துங்க வந்துச்சு? அப்போ நாங்க கஷ்டப்பட்டு சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சு படிக்காத பெண்கள், வேலையில்லாத பெண்கள், கிராமத்துல பின்தங்கிய பெண்களுக்கெல்லாம் சுய உதவி குழுன்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு சிறு குறு தொழில்கள் கற்றுக் கொடுத்து அவங்களையும் தொழில் முனைவராக்கி அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்துங்க. அடுத்த அடியாதாங்க இவங்க ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஹாயா நீங்க எல்லாம் நடந்து வரீங்களேம்மா 2K கிட்ஸ்லாம், அது எப்படிங்க? நாங்க கஷ்டப்பட்டு போட்ட பாதைங்க, எங்களுக்கு இருந்த கரடு முரடான பாதைய நாங்க சமன்படுத்தி ஒரு ஸ்மூத் ரோடு ஆக்கி வச்சுங்க. அதுல வந்து நீங்க ஹாயா நடந்து வரீங்க. 2K கிட்ஸ்னா யாருங்க? 90s கிட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு போட்ட அடித்தளங்க, பேஸ்மெண்ட் வந்து எங்களுது. அதுல வந்து நீங்க பில்டிங் கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. பில்டிங் எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுக்கான அஸ்திவாரம் நாங்க 90s கிட்ஸ் தான். 90s கிட்ஸோட அடித்தளம் 2K கிட்ஸோட முன்னேற்றம். எனவே நடுவர் அவர்களே, 90களின் பெண்களால் தொடங்கப்பட்டு 2K பெண்களால் மேம்படுத்தப்பட்டதே இன்றைய முன்னேற்றம் என்று கூறி பெண்கள் முன்னேற்றம் என்பது 90களில் வந்தது என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியும் நானிலம் போற்றும் நங்கையர்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமை. லாவண்யா பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக ஆழமாக அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா பட்டிமன்றத்துக்கு முதல்ல பேசுகிற மாதிரியே இல்லை, அறிமுக பேச்சாளர் போலவே இல்லை. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இவங்க பேசுகிறது நம்ம நுவிலி விளையாடிக்கு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்த்துக்கள் லாவண்யா பாலாஜி, வாழ்த்துக்கள். இப்போ அவங்க பேசுனதை பார்த்தீங்க அப்படின்னா, 2K பெண்கள் செஞ்சது என்னங்க சாதனை? நாங்கள் ரோடு போட்டு கொடுத்தோம், அதில் அவங்க
போயிட்டு நான் நடந்து போகிறது சாதனைன்னு சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட் நாங்கள் போட்டதுங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் குறிப்பாக ஒரு அழுத்தமான பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டிலையே போராட வேண்டியது இருக்குது, மேற்கல்விக்கு நாங்கள் போராட வேண்டியது இருந்தது, எத்தனை விஷயங்களுக்கு நாங்கள் போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 90களில் வாழ்ந்த பெண்களுக்கு நன்கு புரிந்திருக்கும், நன்கு தெரியும் அவங்க என்னென்ன விஷயத்துக்கு போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை போராட்டங்களையும் தாண்டி நாங்கள் செய்ததான சாதனை. நீங்கள் எந்த போராட்டமும் இல்லாமல் நாங்கள் போட்ட ரோடில் போயிட்டு நீங்கள் சாதனைன்னு பெருமை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், நல்ல ஆழமான அழுத்தமான கேள்விகளை தான் லாவண்யா கேட்டிருக்கிறாங்க. இப்போ சின்ன சேலத்திலேருந்து வர இந்துஜா இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இந்துஜா வாங்க. நீங்கள் செய்வது தான், அதாவது 2K கிட்ஸ் செய்வது தான் சாதனை, அவங்க கண்டது தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுங்க. நுவிலி விளையாடி நேர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களுடன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். என்னுடன் பேச வந்திருக்கும் என் அன்பான சகோதரிக்கும் வணக்கம். சாதனைகளுடன் சரித்திரம் படைக்க கடவுளால் அனுப்பப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண். இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் முன்னேற்றம் 2K கிட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சதா இல்லை 90s கிட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சதா, இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு அது 2K கிட்ஸ் கிட்ட இருந்து தாங்க நமக்கு கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்னடா இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பாயிண்ட்ஸு நம்ம எதிரணி சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம எதிரணி சகோதரி சொன்னாங்களே, எங்களெல்லாம் 6 மணிக்கு மேலே வெளியில் விட மாட்டாங்க, வெளியில் நின்னா கூட உள்ளே போன்னு சொல்லிடுவாங்க, மேரேஜ் எல்லாம் கூட சீக்கிரமாக பண்ணி வச்சுருவாங்க, நிறையா பேர் காலேஜ் போனாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடுவர் அவர்களே, இவங்கெல்லாம் எப்போ நோ சொல்கிறதுக்கு பழகியிருக்காங்க நடுவர் அவர்களே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா நோ சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நமக்கு வேண்டாம், ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னாதான் அவங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது தெரியும். நமக்கும் சொல்கிறதுக்கு தெரியுது, எது வேணும் வேண்டாங்கிறது சொல்கிறதுக்கு தெரியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போனால் அப்படி தான் இருக்கும். அந்த நோ சொல்கிறது யார் நடுவர் அவர்களை உடச்சி கொண்டு வந்தா, எங்கள் 2K கிட்ஸ் தானே, நாங்கள் தானே கொண்டு வந்தோம். அப்போ தான் நம்ம சொல்கிறது கரெக்டாக சரியான்னு தெரியும். நம்மக்கிட்டையும் சில ஒப்பீனியன்ஸ் கேட்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம எதிரணி சகோதரி தெரிஞ்சுக்கணும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தாங்க பேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் தான் பேஸ்மெண்ட் போட்டீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கட்டடம் கட்டினது யார்? நாங்கள் 2K கிட்ஸ் தானே நடுவர் அவர்களை கட்டடம் கட்டினோம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரோட்டில் நடந்தே போயிட்டுருக்கோன்னு வைங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, ஒரு மண் தரையாக இருக்குது. யாராலும் கண்டுப்பாங்களா? கண்டிப்பாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு 10 மாடி கட்டடம் இருக்குன்னு வைங்க. அப்படி நம்ம நடந்து போகும்போதே, டேங்கப்பா எவ்வளோ பெரிய பில்டிங், யாருப்பா கட்டியிருப்பா, அவ்வளோ அற்புதமாக இருக்கே, சூப்பராக இருக்குது, யார் கட்டினா அப்படி தான் கேட்பாங்களே தவிர, இதுக்கு யாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருந்துக்கு யார் வாங்கினா, யார்கிட்டக்கு விற்றாங்க அதேவா கேட்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. அது யாருமே கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினது யாருன்னு தான் கேட்பாங்களே தவிர, யார்கிட்ட யார் வாங்கினா, யாருக்கு விற்றாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம கோயிலுக்கே போகிறோன்னு வைங்களேன். நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா, அவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ அற்புதமாக இருக்கே, சூப்பராக இருக்குது, யாருங்க கட்டியிருப்பா அப்படி தான் கேட்பாங்களே தவிர, இதுக்கு நன்கொடை யாரெல்லாம் கொடுத்தாங்க, நன்கொடை எப்படிலாம் வசூலிச்சாங்க அதான் கேட்பாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே, எவ்வளோ பெரிய கோயில், யாருங்க கட்டியிருப்பா அப்படி தான் கேட்பாங்க நடுவர் அவர்களே. பேஸ்மெண்ட் மட்டும் போதுமா 90s கிட்ஸ்? அதுக்கு மேலே கட்டடம் கட்டினது யாரு? நாங்கள் 2K கிட்ஸ் தானே கட்டினோம். அதே மாதிரி நம்ம இப்போ ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தோம்? நாங்கள் 2K கிட்ஸ் தானே நடுவர் அவர்களை கொண்டு வந்தோம். அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதாவது சேல்ஸ் இடத்துக்கு போகிறோம், எந்த ஒரு கடைக்கு போகிறோம், எந்த ஒரு வேலைனாலும் ஆண்கள் தான் சிறப்பாக எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அப்படி இல்லையே. ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து மேலே ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பெண்கள் அவ்வளோ சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் நடுவர் அவர்களே. எல்லா இடத்துலையுமே பணிபுரியறதுக்கு பெண்களும்
வந்துட்டுருக்கோம் நடுவரவர்களே. இதுலேருந்தே தெரியலையா 2K கிட்ஸ் தான் வந்து நல்லா முன்னேறிக்காங்க அப்படின்ட்டு. சரி நடுவரவர்களே, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம 2K கிட்ஸு எத்தனையோ பேர் சாதனை பண்ணிட்டு வராங்க. அதில் ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா விஷாலி, அவங்க பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் அவங்க தாங்க இப்போ சாம்பியன். அவங்களும் ஒரு 2K கிட்ஸ் தானேங்க. நாங்கள் தானே சாம்பியன் ஆகிட்டு வரோம் செஸ்ஸில். சரி, அதை விட்டுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மாதிரி திரைப்பட இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், ஓகேவா? சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலே நம்ம ஜோவிகா இருக்காங்க இல்லையா, நடிகை வனிதாவோட பொண்ணு, அவங்களும் ஒரு 2K கிட்ஸ் தானேங்க. அவ்வளோ சின்ன வயசுலேயே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க தனியாக போய் அவங்களோட திறமையால் சம்பாதிச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டாம், அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க இவ்வளோ சின்ன வயசுலேயே அவங்க தனியாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க நடுவரவர்களே. அவங்க யார்? ஒரு 2K கிட்ஸ் தானே. அதே படத்தில் எத்தனையோ பேர் வந்து நடித்து டைரக்ஷன் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு 2K கிட்ஸாக இருந்து தனியாக அவங்க உழைச்சி சம்பாதிச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நடுவரவர்களே. அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நடுவரவர்களே, 2K கிட்ஸ் வந்து பொறுப்பில்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நடுவரவர்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா 2K கிட்ஸு காலேஜ் போயிட்டு காலேஜில் படிச்சுக்கிட்டே வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அதில் வர சம்பாதியத்தை எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொடுத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம 90s கிட்ஸ் எப்போ அப்படி ஹெல்ப் பண்ணாங்க? அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறத சொன்னாலே அவங்க தான் நோவே சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா எதுக்குமே. அதனால் அவங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது நடுவரவர்களே. மேரேஜுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதனால நாங்கள் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நாங்கள் பார்ட் டைம் ஜாப் போய் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்காக சுச்சுவேஷனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நடுவரவர்களே. இந்த சோஷியல் மீடியா நடுவரவர்களே, இந்த சோஷியல் மீடியா வந்து நம்ம 90s கிட்ஸு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த 90s கிட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் நடுவரவர்களே. அந்த ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் கேட்கறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் நடுவரவர்களே, நாங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக நாங்கள் அதில் வளர்ந்து வந்துட்ருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்ஸை எல்லாம் நாங்கள் வந்து அது மூலியமாக, அந்த சோஷியல் மீடியா மூலியமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன ஏரியாலேயோ அந்த மாதிரி இல்லை நடுவர்களே. உலகமெங்கும் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம் இந்த சோஷியல் மீடியா மூலமாக. அவங்களும் தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சுய உதவிக்குழு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம், போட்டு வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து பண்ணுறது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி கிடையாது நடுவர்களே. நாங்கள் போடுற ப்ராடக்ட்ஸை உலகமெங்கும் பார்த்து சேல்ஸ் பண்ணுறோம் நடுவர்களே. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்புறம் நடுவர்களே, அதே மாதிரி 2K கிட்ஸ் வந்து பக்திலையும் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது நடுவர்களே. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது 70s கிட்ஸில் இருந்து 70s 80s 90s இப்போ 2K கிட்ஸ்னே வைங்க. இவங்க எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி போடுறாங்களே ரீல்ஸு, அந்த முருகர் சாங் கேளுங்க நடுவர்களே. வண்ணமயில் நேரும் என் தங்க வடிவேலும் கண்ணன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ, சென்னமுல்லை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கண்ணன் அறிவானோ. இந்த பாட்டு பிடிக்காதவங்கன்ட்டு யாருமே இருக்க முடியாது நடுவர்களே. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ரசித்து கேட்குற ஒரு அழகான முருகர் பாட்டு. இந்த பாட்டை பாடினது யார்? கண்டிப்பாக ஒரு 2K கிட்ஸ் தான் நடுவர்களே. அதனால பக்திலையும் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்களே கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வீட்டில் இப்போ சஷ்டி விரதம், சிவராத்திரி விரதம், எத்தனையோ விரதங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் 2K கிட்ஸ் வந்து எதுலையுமே குறைஞ்சவங்க கிடையாது நடுவர்களே. சாதனை படைக்க வந்தவங்க தான், சரித்திரமும் படைப்போம் நாங்கள் நடுவர்களே. இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நடுவர்களே. நீங்களே ஒரு நல்லதொரு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா ஆஹா, அருமை இந்துஜா, அருமை. லாவண்யா அவர்கள் தானே அறிமுக பேச்சாளர் போல் பேசாமல் கலக்கலாக பேசிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இந்துஜா அவங்களும் வந்து இந்த கால பெண்ங்கிறத கலக்கலாக நிரூபிக்கிறாங்க அவங்களுடைய வாதத்தில். எப்படி கேட்குறாங்க பாருங்க.
வெறும் பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடம் யாருதுன்னு கேட்பாங்களா? பில்டிங் இருந்தால் தான் அந்த பில்டிங் யாருது, யார் கட்டினதுன்னு கேட்பாங்கன்னுட்டு ரொம்ப அவங்களுடைய இதுக்கு அழகான ஒரு எதிர்வாதம் வச்சாங்க. அதை விட அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோ சொல்ல தெரியுமா? நாங்கள் அழகாக நோ சொல்வோம், நோ சொல்லி பழகினா தானே நம்ம முன்னேற முடியும்னாங்க. அருமையான பாயிண்ட். நான் கூட நோ சொல்லி பழகுங்கன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம எதுவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிறத நோ சொல்லி பழகுனா நம்மளுடைய முன்னேற்றம் இன்னும் இருமடங்காக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்துஜா அவர்களும் மிக அருமையான வாதங்களை வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முன்னேறி இருக்கோம், நாங்கள் இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பண்பாட்டை விட்டுட்டோம், ஊடகங்களை தவறாக பயன்படுத்திக்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் எங்களை குற்றம் சாட்டுனா அந்த 2 விஷயத்தில் தான் குற்றம் சாட்டுவீங்க. ஆனால் அந்த ஊடகங்களையும் எங்கள் படிக்கட்டுகளாக பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் எங்கள் பண்பாடு, கலாச்சாரம், எங்களுடைய என்ன சொல்கிறது, இறை வழிபாடு முக்கியமாக இதையெல்லாம் விடாமல் அந்த இறை வழிபாட்டில் நீங்களும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு பாடலை தருகின்ற 2K கிட்ஸ் அப்படின்னு ரொம்ப அழுத்தமான வாதமாக வச்சுட்டாங்க. இப்போ தீர்ப்புக்கு போகலாமா? தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை அலசி ஆராய வேண்டியது இருக்கின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி என்ன? பெண்களின் முன்னேற்றம் 90களின் பெண்கள் செய்ததா இல்லை 2000 குழுவிகள் செய்ததா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அந்த முன்னேற்றம் யார் செய்தது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த முன்னேற்றம் எப்போ இருந்து தொடங்கியது, எதனால் தொடங்கியது, எப்படி தொடங்கியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது நம்ம பெண்கள் இந்த முன்னேற்றம்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னாவே முதல்ல நம்ம உயிரோடு இருக்கணும். அதற்கு நம்ம இந்த பால்ய விவாகத்தை நிறுத்தியது, அதன் பிறகு சதி, உடன்கட்டை ஏறுதியிலே நிறுத்திய சட்டம், இதெல்லாம் 1800களில் தான் கிடைத்தது. அதன் பிறகுதான் பெண் உயிர் வாழ்வதற்கே நமக்கு உரிமை கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணும்போது ஆனால் அவங்களுக்கு நிறைய வயசு வித்தியாசம் உள்ள முதிர்ந்த ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆண்கள் இறந்ததும் பெண்களையும் உடன்கட்டை ஏற வச்சாங்க. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கொடுமைகளிலிருந்து பெண்களை விடுதலை செய்வதற்கு நிறைய பெண்கள் பாடுபட்டார்கள்னு சொல்லலாம். அப்போ பெண்களின் முன்னேற்றத்திற்காக இன்று நாம் சொல்கின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் நாம் அடையணும் அப்படின்னாவே, இவ்வளோ செய்யணும் அப்படின்னாவே, அன்றைக்கு நாம் உயிர் வாழ்வதற்காக போராடிய 18ஆம் நூற்றாண்டில் செய்த பெண்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான போராட்டம், நமக்கான வழிவகுத்தவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதன் பிறகுதான் உயிர் வாழ்வதற்கு நமக்கு உரிமை கிடைத்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்வி. நாம் இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் பேசுகிறோம், உங்களுக்கு ஊடகங்களின் வாயிலாக நாம் அறிமுகமாகின்றோம், நாம் இத்தனை பேர் கமெண்ட்ஸ் போடுறோம், எல்லாத்தையும் கையாளுகின்றோம், இவ்வளோ தூரம் தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம் அப்படின்னா பெண்களுக்கான கல்வி கிடைப்பதற்கு போராடிய சாவித்திரி புலே அவர்களை நாம் மறக்கக்கூடாது. அவர்களின் போராட்டம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பெண் கல்விக்காக அவர் போராடினார். குறிப்பாக தெரிஞ்சோம், நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அவங்களே பெண் குழந்தைகளுக்காக பள்ளியை கட்டி முதலில் பெண் குழந்தைகளுக்காக பள்ளியை நிர்வகித்தவர் அவர்தான். அவங்க பள்ளியை ஒன்று நிர்வகித்து அதற்கு போகும்பொழுது அவங்க வீட்டில் இருந்து போகிற வழியில எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பெற்றோர்கள் சாணியை கரைத்து அவங்க மேலே வீசுறதும், மலத்தை கரைத்து வீசுவதும் இப்படியெல்லாம் செஞ்சாங்களாம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, பெண்களின் வீணாக்கிற அப்படின்னு பெற்றோர்களே அவங்கள கல்வி கற்றுக்கொள்ள விடாமல் செஞ்சாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்களாம், மாற்று உடையை பையில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் பையில் போய் பள்ளியில் போய் அவங்க மாற்று உடையை மாற்றிக்கொண்டு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்களாம். பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வசதியை செய்து கொடுவதற்காக போராடுவதற்கே கொஞ்சம் யோசிக்கின்றோம். அதே சமயத்தில் நமக்கான போராட்டத்தை பெண்கள் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வசதி கிடைக்கணும் அப்படிங்கிறது போராடுறதுக்கு ரொம்ப முன்னெடுப்பு செய்வதற்கு தயங்குவாங்க, அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் இன்னொரு பிற பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக பெண் கல்வி கிடைக்கணும்னு சாவித்திரி புலே அவர்கள் அன்று போராடி இருக்காவிட்டால் இன்று நீங்களும் நானும் கல்வி கற்று இன்று நாம் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்க முடியாது. அப்போ நமக்கான முன்னேற்றத்தை நாம் இன்று முன்னேற்றம் பேசுகின்றது எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு வழி செய்தவர்களெல்லாம் பேசணும். முதல் பெண் மருத்துவர் இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எங்கேயோ போகும். ஆனால் ஆனால் அவங்களெல்லாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பட்டிமன்றத்தில் நினைவுபடுத்துகின்றேன். ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்துகின்றேன். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் நாம் அவங்களெல்லாம் நினைவு கூறுவது தான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும் அல்லவா? அதற்காக நினைவு கூறுகின்றேன் நமக்கு எப்படியெல்லாம் போராடினாங்கன்ட்டு.
இது இப்படி நீண்ட நெடுங்கால போராட்டம், நான் சொல்கிற மாதிரி ஏறத்தாழ ஒரு 5 தலைமுறைகள் கண்ட போராட்டம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்போ ஒவ்வொரு தலைமுறையிலும் அடுத்த தலைமுறைக்கான பெண்களுக்கு பாதையை வகுத்து கொண்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் போடலை அப்படின்னு சொல்ல முடியாது, யாரும் போராடலைன்னு சொல்ல முடியாது. முதல்ல பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதை, ஒத்தையடி பாதை போட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு நல்ல வண்டி போகிற பாதையாக மாற்றினாங்க. அதன் பிறகு அதை 4 வழி சாலைகளாக மாற்றினார்கள். அதன் பிறகு அதில் மேம்பாலத்தை கட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு தலைமுறை பெண்களும் தனக்கு பின்னால் வரக்கூடிய பெண்களுக்காக, தன்னுடைய தலைமுறையினருக்காக அவங்க மேம்படுவதற்கு, தான் மேம்படுவது மட்டுமல்ல, குறிப்பாக தன்னுடைய தலைமுறையினர் மேம்படுவதற்காக, அவங்க முன்னேற்றம் காண்பதற்காக அவங்க செஞ்சுக்கிட்டே தான் வந்தாங்க. அப்படி அவர்கள் செய்த செயல்களை தான் அவங்க செய்த முன்னேற்றம், மகளிர் கண்ட முன்னேற்றம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்படி நாம் மகளிர் முன்னேற்றத்தை பற்றி நம்ம சின்னதாக சிந்திக்கும் பொழுது இந்த தலைப்பிற்கு நாம் என்ன தீர்ப்பு சொல்லலாம்? அதாவது 90களின் பெண்கள் செய்தது முன்னேற்றமா, இல்லை 2000 பெண்கள் செய்தது முன்னேற்றமா அப்படின்னு அந்த கேள்விக்கு மட்டும் நாம் பதிலை பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களும் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க, இவங்களும் நிறைய சாதனை செஞ்சுருக்காங்க. இவங்க தான் விளையாட்டுத்துறையில் சாதனை செஞ்சாங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. 90களின் பெண்களும் செஞ்சுருக்காங்க. ஏங்க ஸ்டெஃபி கிராஃபி இவங்கெல்லாம் இல்லைங்களா? அவங்களும் 90களின் பெண்களும் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அப்போல்லாம் அரசியல் துறையிலும் நிறைய பெண்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களின் பேர்களை சொல்லலாம். அப்போ இந்த பக்கமும் பெண்கள் சாதனைகள் செஞ்சுருக்காங்க, இந்த பக்கமும் பெண்கள் சாதனைகள் செஞ்சுருக்காங்க. யாருடைய சாதனைகளும் நாம் குறை சொல்ல முடியாது. சாதனை பெண்கள் எப்பயுமே இருக்காங்க. முன்னேற்றமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ யார் கண்டது முன்னேற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு நோக்கத்தில், இந்த ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய முன்னேற்றம்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்துஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நோ சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்புக்கான விதை. அவங்க கேட்ட கேள்வி தான் எனக்கு பதிலை கொடுத்தது, இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பை கொடுத்தது. நோ சொல்ல தெரியுமான்னு கேட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் அழகாக எல்லாத்துக்கும் நோ சொல்லிடுறீங்க. முடியாதுன்னா முடியாதுங்க. கல்யாணத்துக்கா நீங்கள் சொல்கிற கல்யாணம் இப்போ பண்ணிக்க முடியாதுங்க, அப்புறமா பண்ணிக்கிறேன். இல்லை சின்னதாக ஒரு வேலை உங்கள் அம்மா அப்பாவே சொல்கிறாங்களா, எனக்கு இன்றைக்கி வசதிப்படாது. கரெக்டாக நீங்கள் டைரெக்டாக சொல்கிறீங்க. ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கலையா, இவங்க வேணாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. பொண்ணு பிடிக்கலையா, அதாவது நம்ம இப்போ பெண்களை பற்றி பேசுவதால் நான் பெண்கள் பார்வையிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நீங்கள் நோ சொல்லி பழகுறீங்க. தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 90களின் பெண்கள் அப்படி நோ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தவர்கள். நோ சொல்ல தெரியாதுன்னு இல்லை, ஆனால் அவங்க சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நோ சொல்லி அவங்கக்கிட்ட பழக்கிறீங்க, இருந்தால் கூட உங்ககிட்ட கூட அவங்க நோ சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் என்னுடைய தீர்ப்புக்கான ஆதாரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சொல்லி பழகுன, நோ சொல்லி செஞ்சு காட்டுற நீங்கள் செய்வது சாதனையா, இல்லை நோ சொல்ல முடியாத தன் வீட்டுக்கு மட்டுமன்றி எதிர் வீட்டுக்கு கூட பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு பெண் செய்தது சாதனையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். 90களின் பெண்கள் செய்தது தானே முன்னேற்றம், அவங்க செஞ்சது தானே சாதனை. எதுவுமே இல்லாத இடத்துல, அதாவது இவங்க கேட்குறாங்க பேஸ்மெண்ட் யார் வாங்கினாங்க, இந்த இடம் யாருது, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சாவித்திரி புலேவை நம்ம நினச்சி பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்க போராடிய போராட்டம், அவங்க கற்றுக் கொடுத்த விதை, அதுதான் நாம் இன்னைக்கு கற்ற கல்வின்னு. அந்த மாதிரி 90களின் பெண்கள் போராடிய போராட்டத்தை பேஸ்மெண்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் அது மேலே நின்று அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு பாயிண்டில் 90களின் பெண்கள் செய்த முன்னேற்றம் அப்படின்னு இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாக கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். ஆனால் பட்டிமன்றத்தின் தீர்ப்பு முடிந்து விட்டது. ஆனால் பெண்களின் முன்னேற்றம் நிறைவடைந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் பெண்களின் முன்னேற்றம் மட்டும் நிறைவடையாமல் அப்படியே பிரச்சனைகள் தான் மாறுகின்றது, போராடும் வழிகள் தான் மாறுகின்றது, வழிமுறைகள் தான் மாறுகின்றது, எடுத்துக்கொள்ளும் ஆயுதங்கள் தான் மாறுகின்றது. ஆனால் பெண்களின் போராட்டங்கள் குறையவே இல்லை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்பது போல என்று
என்று முடியும் எங்கள் போராட்டம்? எந்த தலைமுறையில் தான்ப்பா முடியும்? என்று எங்களுடைய முன்னேற்றம் நிறைவடையும்? அப்படிங்கிற கேள்வியை நான் நேயர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை எதிர்பார்த்து நான் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். அந்த பதிலை நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.